நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா மீன் பிடிச்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி, கிளம்பிட்டியா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறல்ல, எங்களாலலாம் இப்படி எழுந்திருக்கவே முடியாது. நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வரலன்னா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அதை ஒத்துப்பாங்களா சொல்லு? ஜனங்க ஒத்துக்கிறாங்களோ என்னமோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வர மீனை சமைச்சு கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடே இறங்காது. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு, சரிப்பா, கொஞ்சம் என் கூட ஆத்தங்கரை வரைக்கும் வரியா? சரி வா பாட்டி, ரொம்ப நாளாக ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அது? கேளு. இந்த வயசுலையும் இவ்வளோ காலையில் எழுந்திருச்சு நீயே ஆற்றுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்க்க போகிறேன். அப்படி லக்ஷ்மி பாட்டியும் ராமும் ரெண்டு பேருமே ஆத்தங்கரைக்கு போனாங்க. அப்ப பாட்டி ஆத்துல வலைய போட்டு, இந்த வயசுலயும் ஆத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு போறேன்னா அதுக்கு நம்ம ஊர் ஜனங்க ஏமல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான்ப்பா காரணம். என்ன பாட்டி சொல்ற? ஒரு காலத்துல என்னோட புருஷன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு புயல் வீசினதுல அவரு போன அந்த படகு கவிழ்ந்து என் புருஷன் கடல்ல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு இருந்தது என் புள்ள சேகர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு புள்ள இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இப்ப எங்க இருக்கான்? எனக்கு கூட தெரியாதுப்பா அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம என் 10 வயசு பிள்ளைய படகுல ஏத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலான்னு ஆத்துல வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இந்த ஊர்ல இருக்கேன், என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டப்போ உன் புள்ள படகு முழுகுனதுல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் உயிரோட இருக்கேனோ அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீங்க வந்த படகு முழுகி போயிடுச்சா? ஆமாப்பா, அதுதான் என் தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனா என் மனசு சொல்லுது என் புள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான்னு. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தானே. அப்பதான் அங்க வந்த தேவி, பாட்டி சீக்கிரமா வந்துட்டியா? நான் இன்னைக்கு உன் கூட வரலான்னு இருந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, லீவு தான். அதான் வந்தா உனக்கு உதவியா இருக்குமேன்னு. வலையில மாட்டின மீனுங்க மறுபடியும் ஆத்துக்கு போறதுக்கு உதவி செய்ய போறியா என்ன? பாட்டிக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவங்களே மீன் பிடிப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் அவகிட்ட விளையாடிக்கிட்டு. அப்படி மிரட்டி சொல்லு பாட்டி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெரியவனாச்சேன்னு கூட மரியாதை இல்லை. ராமு சொன்னதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி சிரிச்சாங்க. பாட்டி பாத்தியா, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கன்னு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. உனக்கு உன் புருஷன் புள்ள இல்லைனாலும் இந்த ஊர்ல எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா. சரி, இன்னைக்கு நான் வலைய போட்டுட்டா? நீ படிக்கிற புள்ளப்பா, நீ பிடிக்க வேண்டியது புத்தகத்தை, வலைய இல்ல. உனக்கு புரியுதா? நீ சொல்லிட்டல்ல, நல்லா படிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் ராகவையா கிட்ட சீனோ, டே ராகவா, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அப்படி அங்க என்ன நடக்குது? அங்க லக்ஷ்மி அம்மா மீன் விற்கிறாங்கடா. மீன் விற்கிற ஒரு பாட்டியை சுற்றி இத்தனை பேர் நின்று மீன் வாங்குறாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேடா. அந்த பாட்டி விற்கிற மீன் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும்டா. நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, மீனும் சுவையாக இருக்கும். அதனால் ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த பாட்டி பிடிக்கிற மீனை தான் வாங்குவாங்க. அந்த பாட்டி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்கடா. அவங்க கொடுக்குற மீனுங்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? உண்மைதானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுலயும் அந்த பாட்டி இவ்வளோ சுறுசுறுப்பா மீன் பிடிக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். அவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. நாம அந்த பாட்டி கையாலேயே பெரிய கடையை நடத்தினா எப்படி இருக்கும்?
உனக்கு தெரியும்ல, பட்டணத்தை சேர்ந்தவங்க கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கிக்கிட்டு போய் பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்களுடைய தேவையை நாம பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்யறதால கிராமத்துக்கு கூட வருமானமும் வரும். இது நல்ல யோசனை தாண்டா. இரு, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் பேசலாம். ராகவன் உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல? உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவதுனா என்ன பார்த்துக்க தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்களே. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. சரி, பசிக்குது, சாப்பிட எதனா கூட. ஆ சரி, உக்காரு. மீன் குழம்பு இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, மீன் குழம்பு ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப திருப்தியாவே சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போ சொல்லு, என்ன விஷயமா வந்த? எப்பவும் வராத நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கேனா? ஏதாவது காரணம் இருக்கணுமே. ஒன்றும் இல்லை பாட்டி, உன் கையால் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் மீன் கடை தான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இது புது யோசனை? பட்டணத்தில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு போய் கம்மி விலைக்கு மீனை வாங்கிட்டு அதை பட்டணத்துக்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால் நஷ்டமாகிறது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாமளே மீனை பிடிச்சி பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போகிறோம். இப்படி செய்கிறதால நடுவில் இருக்கிற தரகருங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா என் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமா? நீ செய்கிற வியாபாரத்துக்கு துணையா பின்னாடி நாங்கள் இருப்போம் பாட்டி. அப்படின்னா சரி, பண்ணலாம்ப்பா. இதுக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னா, இந்த கிராமத்திலேயே நல்லா மீன் பிடிக்கிற திறமை உனக்கு தான் இருக்கு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்லேயே உன் கையாலேயே ஒரு பெரிய மீன் கடையை திறந்து வச்சு அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு தான் கேட்க வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் ஊஜனுங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி கையால ஒரு மீன் கடையை தொடங்குனாங்க. அந்த மீன் கடையில வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனவத்துறை அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தாரு. அதை பார்த்து ராமு பதட்டமா லக்ஷ்மி பாட்டி வீட்டுக்கு ஓடினான். பாட்டி, உன்னோட கதை முடிஞ்சது. என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே உன்னோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் அங்கே போனால் தெரியும், வா பாட்டி. லக்ஷ்மி ராமு 2 பேருமே உடனே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நீங்கள் தானாமா? ஆமாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? நீங்கள் எதுவும் தப்பு செய்யலம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வயசுலேயும் நீங்கள் ஆற்றுல இறங்கி வலை போட்டு மீன் பிடிச்சி அதை விற்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? நாம யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமும் சரியா இருந்தா எல்லாம் சரியா தான் நடக்கும். நீங்கள் பண்ணது நல்ல விஷயமா. நீங்கள் மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தரகருங்களுக்கு அதிகமாக வேலை எதுவும் இருக்கிறதில்ல. இதனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் பரிசா உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க உங்கள் பணம். என் கையால இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சது இந்த ஊரோட ஜனங்க தான். அதனால இந்த பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருங்க. அதுல இந்த ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்க. இன்னொரு விஷயமா, நீங்கள் இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் புள்ள உயிரோட தான் இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த ராமு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்துட்ட விவரங்களை எனக்கு சொல்லியிருந்தான். அதை வச்சு நான் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு குடும்பம் உங்கள் பிள்ளைய காப்பாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இன்னும் உங்கள் பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியில் உங்கள் புள்ள யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கம்மா, இவர் தான் உங்கள் புள்ள. புள்ளைய பார்த்து லக்ஷ்மி பாட்டியோட கண்ணுல மளமளன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. அவங்க அந்த ஊஜனங்களுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம நல்லபடியா தான் யோசிக்கணும். 4 நல்ல விஷயங்களை தான் பண்ணணும். நாம பண்ற நன்மை எப்பவுமே நம்மள கைவிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நாம செஞ்ச நல்லதுக்கான பலன் நம்மள தேடி வரும். அதுக்கான உதாரணம் தான்
இந்த கதை. அண்ணே, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாட போறாங்க. எப்பவும் போல இந்த வருஷமும் ஸ்ரீராம நவமி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம கையாலேயே சாப்பாடு போட்டுடலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யல இல்லையா? அதான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பணத்தை பத்தி யோசிக்காதண்ணே, என்னோட சோள வியாபாரம் நல்லா தான் நடக்குது. எத்தனையோ தடவை நான் கஷ்டத்துல இருந்தப்போ நீ எனக்கு பணம் கொடுத்தது இல்லையா? இந்த தடவை நான் பணம் கொடுக்கறேன்னு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சீதாராமனுக்கு ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி பத்திக்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாராமனுடைய மனைவியான பத்மா அப்படியே லக்ஷ்மி பத்தியோட மனைவியான லதா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு சுட முடியாம கஷ்டப்படுறேன். இந்த போலி செய்யறதும் அவ்வளவு ஒன்றும் சுலப கிடையாது லதா. ஆனா எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நம்ம புருஷனுக்கு வேலையே பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் தினமும் சாயந்தர நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, தம்பி அதை அப்படியே கேட்பாரு. அது என்னமோ உண்மைதாக்கா. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போனாலும் மாமா தானே அவருடைய தம்பிய தூக்கி வளர்த்து நல்லபடியா ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சீதாராமனும் லக்ஷ்மி பத்தியும் அன்னதானத்தை பத்தி வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மா, இந்த வருஷம் நம்ம குடும்பத்து சார்பா ஸ்ரீராம நவமி பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா லதா, இப்பதான் பூசாரிக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வந்தோம். பணம் செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே, இந்த ஒரு வருஷம் செய்யலனா என்ன ஆயிட போகுது? இந்த வருஷம் தான் விளைச்சல் சரியா வரலல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றதா? அண்ணி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீவல்லிக்கு இப்ப 5 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கவலை? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மச்சினரே. நீங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள, எங்களை மாதிரி செலவு உங்களுக்கு இருக்காதுல்ல. அட நீ வேறக்கா, இந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு ஒன்றும் கிடையாது. 2 பேரையுமே படிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தை அவங்க நல்லபடியா பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் என் பாப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்கதான் அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பத்மா புருஷனை கோவமா முறைச்சா. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இங்க தான் நமக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போய் பழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த கிராமத்துல இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. சின்ன வியாபாரமாவது செஞ்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்துக்கலாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். அது என் மேல சத்தியம். பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன உடனேயே சரி பத்மா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க அண்ணி, பெத்த தாய் மாதிரி இருக்கிற ஊரை விட்டுட்டு போகணுமா? எங்க முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் மச்சினரே. எங்க வயல் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் வர பணத்தை உங்க அண்ணனே வந்து நேரா வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பத்தியும் லதாவும் ஏதோ சொல்ல வரும்போது கூட அதை கேட்காம பத்மா எழுந்திருச்சு போயிட்டான். பத்மா விருப்பப்பட்டபடியே சீதாராமனும் பத்மாவும் ஸ்ரீவல்லியை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஸ்ரீவள்ளி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. பட்டணத்துல படிச்ச ஸ்ரீவள்ளி ரொம்ப பெரிய வேலையில சேர்ந்தா. ஆனா கிராமத்துல இருக்கிற சித்தப்பா பையன் பிரசாத் படிப்பு சரியா வரலங்கிறதுனால அவன் அங்கேயே இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், பத்மா, நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷ பண்டிகைக்கும் நான் மட்டும்தான் ஊருக்கு போய் ஊர்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு ஸ்ரீவல்லிக்கு நம்ம ஊர் எதுன்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இது போதும் பத்மா, இப்பதான் ஸ்ரீவல்லியோட படிப்பு முடிய போகுதில்ல, நாம எல்லாரும் மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். சும்மா இருங்க. நீங்க சொல்றது கேட்க சிரிப்பு வருது. என் பொண்ணு இப்போ ஒரு சயின்டிஸ்ட். அவ கிராமத்துல என்ன பண்ணுவா? அவ பட்டணத்துல இருந்தாதான் அவ வேலைக்கு நல்லது. அவளும் உங்கள மாதிரி தான் நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப நீங்க பேசினதை கேட்டானா ஊருக்கு போய் ஆகணும்னு அடம் பிடிப்பா. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்க ஆசைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்னை மீறி என் பொண்ணை மட்டும் நீங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோங்க.
இப்படி அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவளுடைய அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீவள்ளி அவங்க அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊரோட பேர் என்ன? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ அமைதியா உன்னுடைய வேலையை பாருப்போ. அப்படி இல்லம்மா, இங்க கோபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு 10 ஏக்கர் ஜமீன்ல ஏதோ கிரானைட் இருக்கு அப்படின்னு எங்க குழுவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரானைட் இருந்தா அந்த பூமியில விளைச்சல் விளையாது இல்லாமா? அப்படியெல்லாம் இல்லப்பா. மண்ணுல சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுலயும் ஏதாவது விளைச்சல் விளையத்தான் செய்யும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த கிரானைட் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது. நம்ம இடத்துல தான் இந்த கிரானைட்லாம் இருக்கணும். எப்படி இவங்க தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி உங்க தம்பி தான் இதை ரகசியமாவே வச்சிருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன இல்ல, நம்ம வயல உங்க தம்பி புள்ள பிரசாத் தானே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயல்ல சரியா விளைச்சல் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவன் பொய் சொல்றான் போல, கொஞ்சம் பணத்தை அவன் அமுக்கிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அங்க கிரானைட் இருக்கிற விஷயம். இங்க பாருங்க, இப்பவே போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும். சண்டை போட்டாலாவது கேட்கணும். அப்படி பண்ண அரசாங்கத்தை சேர்ந்தவங்க கிரானைட்டை மட்டும் இல்லம்மா, நம்ம வயலையும் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால இத பத்தி நம்ம எதுவும் பேசாம கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தங்கியிருந்து இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படின்னா இப்பவே ஊருக்கு கிளம்பலாம் வாங்க. இப்ப இருட்டாயிடுச்சுல்ல, நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து கோபாலபுரத்துக்கு போனாங்க. அப்படி போன உடனே பத்மா பிரசாத் கிட்ட இப்படி கேட்டா, என்னடா பிரசாத், உன் விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு பெரியம்மா. பின்ன எப்பவுமே கொஞ்சமாதான் விளைச்சல் விளையுதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே பிரசாத் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதோ மறைக்கிறவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா, சரி பெரியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். அக்கா, நீயும் என் கூட வா, ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு பிரசாத் அவனுடைய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வயல் கிட்ட போனான். அந்த நேரத்துல வீட்டுல பத்மா லதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. லதா, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூடவா உனக்கு இன்னும் தெரியல? நம்ம ஊர்ல யார் வயல்லையோ கிரானைட் இருக்காமே. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி, உனக்கு பிடிக்குமேனு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பத்மா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் பத்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பத்மா யோசிக்க ஆரம்பிச்சா. என்னங்க, உண்மையிலே இந்த ஊர்ல என்னமோ நடக்குது. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. உங்க தம்பி குடும்பம் தான்னு பார்த்தா ஊருக்குள்ள யார்கிட்ட போய் இந்த கிரானைட்டை பத்தி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பேச்ச மாத்துறாங்க. உன்னை மட்டும் சொல்றேன் கேளு, என் தம்பி குடும்பம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே என் குடும்பம்தான். நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எதனா அநியாயம் நடந்தா நான் கூட விட்டு வைப்பேன், ஆனா அவங்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் அந்த ரகசியத்தை பத்தி கேட்குறியா? காலமே நமக்கு சரியான பதிலையும் கொடுக்கும். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவள்ளி இப்படி சொன்னா, அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை ஊர் தலைவர் பதவிக்கு நானும் போட்டியிடலான்னு இருக்கேன். அம்மாடி, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதும்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். டே தம்பி, என் பொண்ணு ஸ்ரீவள்ளிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ரொம்ப தைரியசாலி பொண்ணு. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். அப்படி தன்னுடைய தம்பி, அப்பா, சித்தப்பாவோட உதவியால ஸ்ரீவள்ளி அந்த கோபாலபுரத்துக்கு தலைவியா ஆனா. அப்படி தலைவியா ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீவள்ளி ஜனங்க கிட்ட இப்படி சொன்னா, இந்த ஊர்ல கடந்த சில நாட்களா என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு உங்க எல்லாரையுமே ஏமாத்தி அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்க பூமிகளை அவரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மாதிரி யாராவது கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஆளு மிரட்டிக்கிட்டு இருந்தான். பூமி மட்டும் இல்லாம உயிரும் போயிடுமோ என்னமோன்னு நீங்க எல்லாரும் பயந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வயலையும் சோதிச்சு பாத்திருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க கிரானைட் எங்கேயுமே இல்ல.
ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சாலையால நம்ம மண்ணுல சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா அது கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். இனிமே நானும் என் குடும்பமும் எங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் இந்த தலைவி பதவிக்கு போட்டியிட்டு இப்ப உங்களுக்கு தலைவியா ஆயிருக்கேன். இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஸ்ரீவள்ளி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தா. ஆக மொத்தம் அந்த ஊர்ல எந்த ரகசியமே இல்லைன்னு பத்மா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் கிரானைட் அவளுடைய வயல்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டா. என்ன பத்மா, உன் பொண்ணு இங்க தான் இருக்க போறேன்னு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறா? அதனால என்னங்க, அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இப்படி பத்மாவும் மனசு மாறி அந்த கிராமத்திலே இருக்கிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அத பார்த்து சீதாராமன் சந்தோஷப்பட்டாரு. ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு கிராமத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட பேரு சீத்தம்மா. அந்த ஊர்ல சீத்தம்மாவுக்கு நல்ல பேரும் இருந்துச்சு. ஒரு நாள் சீத்தம்மா கிட்ட பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் ராமு, என்னம்மா இந்த பக்கம் மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல பஸ்ல போயாகணுமா? ஏன் என்னாச்சே? மழையில நான் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லம்மா, என் வயசுக்காரங்களே மழையில வெளியில வர பயப்படுறோம். உனக்கோ வயசாயிடுச்சு, பார்த்துக்கவும் யாரும் இல்லை. எங்கேயாவது கால் வழிக்கு கீழே விழுந்து அடிபட்டா அதுக்கப்புறம் உன்னை வச்சு யாரு பார்த்துப்பாங்கம்மா? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இன்னும் பல வருஷம் என்னோட வேலைகளை என்னாலேயே செஞ்சுக்க முடியும். இந்த மழையில எதுக்காக நான் வெளியில கிளம்பியிருக்கேன் அப்படின்னு தானே கேள்வி கேட்டேன். இந்த மழை காலத்துல பட்டணத்துல நல்ல நல்ல மீனெல்லாம் கிடைக்குமாமே, அந்த மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடத்தான். அப்படின்னா நானும் வரேம்மா, இன்னைக்கு எனக்கும் சமைச்சு கொடுங்க, சரியா? அதனால என்ன, வந்து வயிறார சாப்பிடு. வரேன்னு வாக்கு கொடுத்துருக்க, மறந்துடாத. அதுக்கப்புறம் செஞ்ச குழம்பு வீணா போயிடும். கண்டிப்பா வரேம்மா, மறக்க மாட்டேன். சரி சரி, நேரமாகுது, பஸ்ஸில் ஏறு. உன்னை பட்டணத்தில் விட்டுட்டு திரும்ப வரும்போது பஸ்ஸிலேயே கூட்டிக்கிட்டு வந்து விட்டுடுறேன். அப்படி சீத்தம்மா பட்டணத்துக்கு போய் மீனை வாங்கி மறுபடியும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப சீத்தம்மாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ராதம்மா, என்ன பாட்டி, உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ நல்ல மனம் வருதே? ஒன்னும் இல்ல, மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல மீன் சமைச்சு, அதனாலதான் பட்டணத்துக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன். ஆஹா, இவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்க. எத்தனை நாள் ஆச்சு நீ சமைச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு? இந்த ஊர்ல உன்ன மாதிரி யாராலையும் மீன் குழம்பு செய்ய முடியாது. என் புருஷனோ இப்படிதான் சொல்லுவாரு. அதுலயும் என் பிள்ளைங்க மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ஒரு பொடி சோறு கூட மிச்சம் வைக்காம முழுசா சாப்பிட்டுருவாங்க. கடைசியில ஒரு மீன் கூட எனக்கு மிச்சம் இருக்காது. ஆனா தாய் மனசாச்சே, பசங்க திருப்தியா சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லி சீதம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? அடட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த காலத்து ஞாபகம் வந்துடுச்சு. என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சதே இல்லை. வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பசங்க முன்னாடி மட்டும் காட்டிக்கிட்டதே இல்லை. அப்போ நானும் என் புருஷனும் என் பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தது சின்ன குடிசையில. அதிகமாக மழை பெஞ்சதுன்னா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளார தூங்கவே முடியாது. ஆனால் பசங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் ஒரு வேளை சாப்பிட்டு பசங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் பாட்டி, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? நீங்கள் இருக்கிறது பெரிய வீடு. மழை வந்தாலும் தண்ணி வீட்டுக்குள்ளே வரப்போறதில்ல. தனியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் ராதா. ஆனால் நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை. ஏதோ இருக்கணும்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். பசங்களாவது என்னை பார்க்க வருவாங்களான்னு பார்த்தா அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளாவது அவங்கள பார்க்க போகலான்னு பார்த்தா எனக்கு போக நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. என்னால் பட்டணத்தில் இருக்க முடியாது, அவங்க கிராமத்துக்கு வர மாட்டாங்க. என்ன பண்ணுறது? பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வாழ்க்கை அப்படியே ஓடிடும். அப்பதான் அங்க வந்த ராமு,
அம்மா, மீன் குழம்பு வாசம் தெரு வரைக்கும் வந்துடுச்சு. சீக்கிரமா போடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். வந்துட்டியா ராமு? பரவாயில்ல, ஏதோ இந்த அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வந்திருக்கியே. போனா போகுது கிளவி, சும்மாதான் கூப்பிடுதுன்னு சொல்லி வராம விட்டுடல. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் வராம இருக்க போறேன் சீதாம்மா? எவ்வளோ அழகா கூப்பிட்டப்பா. என் பிள்ளைங்களும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நான் கூட உங்க புள்ள மாதிரி தாம்மா. சரி சரி, சீக்கிரமா சாப்பாடு போடுங்க. அப்படி சீத்தம்மா பாட்டி ராமுவுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. ராமுவும் வயிறார சாப்பிட்டுட்டு, ஆஹா, மீன் குழம்பு இன்னும் ருசியா இருக்கு. என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவமே தனிதான். உன் கையால சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்போ மீன் குழம்பு வச்சாலும் என்னை கூப்பிடு. நான் நிச்சயமா வந்து சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? சீத்தம்மாவும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சீத்தம்மா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு சாப்பிட உக்காந்துருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்து நின்று சின்ன பசங்க சீத்தம்மாவோட வீட்டு வாசல்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே சீனு, இந்த வீட்டில் இருந்து நல்ல மனம் வருதுடா. என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியலல்ல. வேற என்னடா, மீன் குழம்பு தான். அந்த வாசனை கூடமா உனக்கு தெரியல? வாசமே ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க பேசுனது கேட்டு சீத்தம்மா வெளியில வந்து, பசங்களா, இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுறீங்களா? உங்க வீட்லயா? ஆ, எங்க வீட்டுல தான். என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன பாட்டி அது? மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஆனா தனியா உட்காந்து சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா தனியா உட்காந்து சாப்பிடும்போது என் பேர பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. உன் பேர பசங்க எங்க இருக்காங்க பாட்டி? அவங்க பட்டணத்துல இருக்காங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நீங்க என் கூட உட்காந்து சாப்பிடுறீங்களா? சரி பாட்டி, சாப்பிட்றோம். அப்படி ராஜு சீனு 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு சீத்தம்மா கூட உட்காந்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான். அப்பா, அன்னைக்கு நான் சீதாம்மா பாட்டியோட வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன். அவங்க வீட்ல போய் யாருடா உன்னை சாப்பிட சொன்னது? ஏன் நம்ம வீட்ல சாப்பிட சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லைம்மா, அந்த பாட்டிக்கு அவங்க பேர பசங்க ஞாபகம் வந்துடுச்சாம்மா. அதனால கூட உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். சேச்சே, நான் என்ன உன்னை அப்படியாடா வளர்த்து வச்சிருக்கேன்? இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு போன உன் காலை வெட்டிடுவேன். தேவி, நீ கொஞ்சம் நிப்பாட்றியா? உனக்கு அந்த சீதம்மா பாட்டியை பற்றி என்ன தெரியும்? ஒரு காலத்தில் பணக்கார குடும்பம்னா அது அந்த சீதம்மா பாட்டியோட குடும்பம் மட்டும்தான். சீதம்மாவோட வீட்டுக்காரரு நம்ம ஊருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சீதம்மா கூட எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தனியாக இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியலை. ஐயோ, ஏங்க என்னாச்சு? அவங்களுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சீதாம்மா அவங்க புருஷன், பிள்ளைங்க, பேர பசங்களை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு கூட அடிபட்டுச்சு. ஆனால் தலையில் அடிபட்டதால போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. என் பிள்ளைங்களும் பேர பசங்களும் பட்டணத்தில் இருக்காங்க. அவங்க என்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, அவங்கள யாரும் பார்க்க வர போகிறதில்லன்னு. ஆனால் யாரும் அதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உனக்கு நாங்கள் இருக்கோன்னு துணையாக இருப்பாங்க, தைரியம் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க நமக்கு செய்கிற உதவியை எப்பவும் மறக்கக்கூடாதுல்ல. ஐயோ அப்பா, நீங்கள் சொல்லும் போது எனக்கு அழுகையாக வருதுப்பா. இன்னிலிருந்து அந்த பாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா. என் புள்ளடா நீ. பாத்தியா தேவி, என் புள்ள எவ்வளோ நல்லா யோசிக்கிறான்னு. ஆமாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிறதுக்கு அந்த பாட்டி கொடுத்து தான் வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு உண்மை தெரிஞ்சு யாரும் சொல்றதில்ல பாருங்க. எல்லாரும் அந்த பாட்டிக்கு துணையா இருக்காங்க. அப்படி சில நாட்களும் போச்சு. ராகவையா ஒரு நாள் சீதம்மாவை பார்க்க போனாரு. என்ன சீதாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராகவா. நானே ஒரு தடவை உன்னை பார்க்க வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டணத்துல இருந்து என் பிள்ளைங்க ஏதாவது கடுதாசி போட்டாங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அதை பற்றி பேசதாமா வந்தேன். நேற்று தான் உங்கள் புள்ள கடுதாசி போட்டிருந்தா. சீக்கிரமே ஊருக்கு வரானா. உங்களுக்கு தான் நேரமே போக மாட்டேங்குதாமே. உங்களுக்கு எதனா வேலை கொடுக்க சொல்லியிருக்கான். அப்படியா? என்ன வேலை அது? என் புள்ள எனக்காக ரொம்ப யோசிக்கிறான்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கோம். நீ மீன் குழம்பு ரொம்ப ருசியாக செய்வ இல்லையா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறோம். நீ எங்களுக்கு அதை சமைச்சு கொடுத்துடு. இதுதான் உன்னுடைய வேலை. இது நல்ல யோசனை தான் ராகவா.
அப்படியே செய். கூடிய சீக்கிரம் என் புள்ளையும் வந்துடுவான்ல, அவனும் அந்த மீன் குழம்ப சாப்பிடுவான். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சீத்தம்மாவோட பேரில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. சீத்தம்மாவுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களும் சமைச்சு கொடுப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஊர்க்காரங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம கஷ்டப்படுற காலத்துல யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவிய மறக்க கூடாது. அவங்க செஞ்ச உதவிய மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம அவங்க கஷ்ட காலத்துல உதவி செய்யணும்.